ஹோமியோபதி மருத்துவம். இன்று நாம் பார்க்கக்கூடிய மருந்து நக்ஸ்வாமிகா. ஹோமியோபதி மருந்துகள் பெரும்பாலும் இப்படித்தான் இருக்கும். இப்படி டப்பாக்களில் போட்டு கொடுப்பார்கள். இந்த மருந்து மாத்திரை வடிவில் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மாத்திரை வடிவில் உருண்டையாக இருக்கும். எல்லா மாத்திரையும் ஒன்று போல் தான் இருக்கும். எல்லா மாத்திரையும் இப்படி டப்பாவில் அடைச்சி கொடுப்பாங்க. ஒரே மாத்திரை மாதிரி தெரியும். அதனால தான் எந்த நோய்க்குனாலும் அந்த ஒரு மருந்தையே கொடுக்கான்னு நினைக்கும். ஆனால் இந்த மருந்தில் இது எம்டி மாத்திரை, அதாவது சத்து மாத்திரை. இதில் டைல்யூஷன் என்று சொல்லக்கூடிய மருந்தை ஊற்றி குலுக்கி வைப்பார்கள். அதுதான் மருந்து. இது மாத்திரை, வெறும் மாத்திரை. இதில் மருந்து சேரும். அப்படி மருந்து சேர்றதில் இது நக்ஸ்வாமிகா பற்றி சொல்லுகிறேன். இது மாதிரி எல்லா மருந்தும் ஒன்று தான் இருக்கும். ஆனால் மருந்து வேறு வேறு இருக்கும். 4000 சொச்சனத்துக்கும் மேலே மருந்து இருக்குது ஹோமியோபதியில். ஒவ்வொரு சிம்டம்ஸுக்கும் ஒரு மருந்து இருக்குது. சரியாக கேட்கும். நாம் சரியாக கொடுக்க வேண்டும், சரியாக சாப்பிட வேண்டும். ஆகவே இந்த நக்ஸ்வாமிகா என்கின்ற மருந்து எல்லார் கையிலையும் இருக்க வேண்டியது. நீங்கள் விருந்துக்கு போறிய, சாப்பாட்டில் பாயசம் இருக்குது. அந்த உணவு பாயசம், அதாவது அலுமினிய பாத்திரத்தில் போனோம்னா அலுமினிய பாத்திர பாயசம் இருக்கும். அஜினமோட்டா போடுவாங்க, அஜினமோட்டா பாயசம் இருக்கும். இதுகளையெல்லாம் இது முறைக்கும். சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து 4 மாத்திரை எடுத்து வாயில் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த உணவில் உள்ள பாய்சனை முறித்து வயிற்று தொந்தரவு இல்லாமல் ஆக்கும். ஒரு அற்புதமான மருந்து. பெண்களுக்கு நல்ல வேலை செய்யும். சிடுசிடுன்னு விழுற பெண்கள், நம்ம என்ன சொன்னாலும் ஏற்கு மாற பேசுகிற பெண்கள், இவங்கெல்லாம் இந்த மாத்திரையை கொடுக்கணும். கொடுத்தாச்சுன்னா அவங்களுக்கு சரியாக போகும். ஏன்னா அவங்களுடைய மனநிலை அப்படி. அந்த மனநிலையை சரி பண்ணுறதுக்கு இந்த மாத்திரை சாப்பிட்டோம்னா சரியாயிடும். ஆகவே இந்த நக்ஸ்வாமிகா என்ற மருந்தை நீங்கள் கையில் வைத்திருக்க வேண்டியது. தேவைப்படும் போது சாப்பிடணும். ஹோமியோபதி மாத்திரை தொடர்ந்து சாப்பிடக்கூடாது. அந்த நோய் தீர்ந்த உடனே மாத்திரையை நிறுத்திடணும். தொடர்ந்து சாப்பிடக்கூடாது. ஆகவே நீங்கள் இந்த மாத்திரையை பயன்படுத்தி பலன் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.